முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் தாங்க. ஆனா கூட இருக்கவங்க தான் சரி கிடையாது. அமைச்சரா இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பம் சார்ந்த யாராவது இருக்கலாம். முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் சொல்லி ஒரு குளோரிஃபை பண்றீங்க. என்னவா இருந்தாலும் மறுபடியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு துணி வெளிப்படுது. ஸ்டாலின் என்கிற அந்த ஒரு தனிப்பட்ட மனிதரை சில உயர் அதிகாரிகள் முற்றுமுதலுமாக தன்னகத்துள் வைத்துக்கொண்டு அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, என்ன திட்டம் சரின்றாங்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஓப்பனா கேட்கிறேன் அண்ணன், இப்ப திமுக ஆட்சி 26ல தொடரணும் அப்படின்றது உங்களோட விருப்பமா இருக்கான்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் 10 மந்திரி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, இல்லை ஒரே மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா அது தவறு. ஆனால் அன்பர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான அமைச்சர் வேலை இடம் கிடைக்கணும். இந்த தேர்தல் இதனுடைய முதன்மை கேள்வி பாசிச பாஜகவா, அதை எதிர்த்து களமாடுகிற ஜனநாயக சக்திகளா அப்படிங்கிறதா முதன்மை கேள்வி. அது முற்றுமுதலுமாக நான் மறு. அப்போ நீங்கள் எத்தனை இடத்துல சமரசம் செய்து கொண்டீர்கள் என்று புள்ளி விவரத்தை அடுக்குவதற்கு தயார். என்னோட திமுக முன்னணி தலைவர்கள் விவாதிக்க தயாரா? இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்திருந்தால் சரியா இருந்திருக்குமேனு யோசிச்சது உண்டா? திருட்டு பேரத்துக்கும் வெட்டி பேரத்துக்கும் அடிபணியுறவரா வேல்முருகன் என்பதை பாண்டிய சாருடைய மனச்சாட்சிக்கு இருக்கிறது. அண்ணா வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்ப நீங்களும் சரி, மற்ற யாராவது திமுக மேல் அதிருப்தி இருக்கவங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விமர்சன பார்வையை குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கலாம். நீங்க முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் தாங்க, ஆனா கூட இருக்கவங்க தான் சரி கிடையாது. அமைச்சரா இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பம் சார்ந்த யாராவது இருக்கலாம். முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் சொல்லி ஒரு குளோரிஃபை பண்றீங்க. அப்ப இந்த குளோரிஃபை பண்ண நீங்களுமே என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்படி இருந்தாலும் என்னவா இருந்தாலும் மறுபடியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு துணி வெளிப்படுது. இப்ப நீங்க உங்களுடைய கட்சியினுடைய சுயமரியாதை, தமிழர்களுடைய உரிமை, இதுக்காகலாம் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ மற்ற கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட சீட்டை கொடுக்கல, ஆனா அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நான் முதல் கேட்ட கேள்விக்குமே நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு கிராமத்திலிருந்து உருவாகி வருகின்ற பத்திரிகையாளர், ஊடகவியலாளர். நானும் ஒரு கிராமத்தில் இருக்கிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேசிய கட்சியும் சரி, இங்கே இருக்கிற 2 பெரிய கட்சிகளிலும் சரி, அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற போது, ஒன்று பாரதிய ஜனதா எப்படியாவது தமிழ்நாட்டை முற்றுமுதலுமாக தனதாக்கி கொள்ள விரும்புகிறது, நம்பர் 1. அல்லது அதிமுக போன்ற கட்சிகளை தனதாக்கி அவர்கள் நினைத்ததை எப்படி 2014 ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டு இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவை நாசமாக்குற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அதுபோன்று பல நாசகர திட்டங்கள். உங்களுக்கு 8 வழிச்சாலையிலிருந்து சுங்கச்சாவடிகள், இந்தியாவிலேயே 4 ஒரு பகுதி சுங்கச்சாவடி, 75 சுங்கச்சாவடி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழர்கள் தான். இப்போ மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பால்தேக்கர மாநிலத்தை சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அடித்து நொறுக்கிறான். அந்த மாநில அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதற்கான கட்டணத்தை கட்டிடுறோம், சுங்கச்சாவடியை வானான்னு பல இடத்துல எடுத்துட்டான். ஆனால் இங்கே தமிழர்கள் அதுமாரி செஞ்சால் வேல்முருகன் டோல் முருகன், நான் ட்ரோல் செய்யப்படுறேன், டோல்கேட் முருகன் வராரியான்றான். அப்போ இந்த ஒரு கோபம் இருக்கல, இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் நடைபெறுகின்ற அடக்குமுறைக்கு எதிராக வீறு கொண்டு எழுறான்ல, எழணும்னு சொல்கிறாரு பாரதிலாம். ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழிச்சிடுங்கன்றேன். ஆனால் இங்கே ஒரு தனி மனிதன் இல்லை, இங்கே பல்லாயிரம் தனி மனிதர்கள் ஒரு வேளை உணவு இல்லாமல் தூங்க போகிறான். கோடிக்கணக்கான பேர், 33 கோடி பேருன்றாங்க இந்தியாவில். இங்கே யார் பொங்கி எழறா? பொங்கி எழறனுக்கு என்ன பேர்? நக்சல்பாரிகள், தீவிரவாதிகள், தேச விரோதிகள். ஆக என்னை பொறுத்த வரையில் ஸ்டாலின் என்கிற அந்த ஒரு தனிப்பட்ட மனிதரை சில உயர் அதிகாரிகள் முற்றுமுதலுமாக தன்னகத்துள் வைத்துக்கொண்டு அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, என்ன திட்டம் சரின்றாங்களோ, என்ன திட்டம் வேண்டும்னு சொல்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். மற்ற தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினை பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அவர் ஏன் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அந்த உரைக்கு முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த தமிழுக்கே உரிய அந்த விருந்தோம்பல் இருக்குல்ல, நாங்கள்லாம் சின்ன சின்ன கட்சி தலைவர் போனாலும் வாசலில் எங்களை வரவேற்று அழைச்சிட்டு போய் அந்த விருந்தோம்பல் பண்ணார். அதேமாரி நாங்கள் போகும்போது என் கார் வரையில் நின்று வழி அனுப்பி வச்சார். அந்த மாதிரியான சில விடயங்களில் அவர் அந்த தனிப்பட்ட அவராக சுயமாக சில நடவடிக்கைகள் செய்கிறாங்க பாருங்கள், அது எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் தொழிலாளர் விரோத சட்டம், 12 மணி நேரம் சட்டம், 18 மணி நேரம் சட்டம், எப்படி வேணுமாலும் நீங்கள் தொழிலாளர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலான்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சுல்ல, அந்த சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்திலேருந்து என் இருக்கிலேருந்து ஏறி குதித்து போய் முதலமைச்சர்கிட்ட சண்டையிட்டு நான் தடுக்கிறேன்ல. அப்போ அதை கேட்டுக்கிறார். அதை கேட்டுக்கிட்டு உடனே ஒரு துண்டு சீட்டு ஏறி இது என்னன்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிக்கு தான் அனுப்புகிறார். அந்த அதிகாரி அங்கேருந்து துண்டு சீட்டு அனுப்புறதுக்காட்டி நம்முடைய பேரவைத் தலைவர் எதிர்ப்போர் இல்லை எங்கே ஆதரிப்போர் அதிகம் என்கிற தீர்மானம் ஏகமானதாக நிறைவேறியது. 30 செகண்டில்
ஒரு கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை நாசமாக்குற சட்டம். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன், அப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் கும்பலாக நான் உள்பட எல்லா தலைவர்களும் சேர்ந்து வலியுறுத்தின உடனே அந்த தனிப்பட்ட ஸ்டாலின் வீட்டில் போய் சந்தித்து ப்ரெஷர் போட்ட உடனே என்ன செஞ்சார், சரிங்க நான் ரத்து பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். அப்போ அந்த விதத்தில் ஒரு அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு இங்கே இருக்க நான் பேர் சொல்ல விரும்பலை, பல பரும் முதலாளிகள் நடத்துகிற பல்கலைக்கழகத்தில் பாதி மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள், பாதி மாணவர்கள் வட இந்திய மாணவர்கள். இங்கே எல்லா போலீஸ் ரைடும் போது கஞ்சா அப்படின்னு எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா இந்த பெரிய கல்லூரிகளில் தான் கிடைக்குது. இந்த சட்ட திருத்தம் வெறும் 25 ஏக்கர் இருந்தால் போதும், இந்திய நாட்டை சேர்ந்த எவன் வேணும்னாலும் காலேஜ் ஆரம்பிக்கிறது இல்லை, பல்கலைக்கழகமே ஆரம்பிக்கலாம். தமிழ் அதில் கட்டாயம் இல்லை, தமிழ் எழுத படிக்க தேர்வுன்னு அவசியம் இல்லை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழில் வேணும்னு கேட்குற வேல்முருகனுடைய கோரிக்கை எதுவுமே அதில் இருக்காது. ஏற்கனவே இங்கே சிபிஎஸ் ஸ்கூல்லேருந்து, சென்ட்ரல் போர்ட்லேருந்து, இன்டர்நேஷ்னல் சிலபஸ்லேருந்து, மெட்ரிகுலேஷன்லேருந்து 1008 வாயிலே வராத 1008 கல்வி முறை இருக்குது. ஆனால் தமிழ் எந்த சிபிஎஸ் ஸ்கூல்லையும் கட்டாய பாடம் இல்லை. இப்படி இருக்கும்போது தமிழுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாமல், தமிழ் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு என்கிற உரிமை இல்லாமல் பல்கலைக்கழகம் தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சித்த அந்த சட்டத்தை எல்லா கட்சி தலைவர்களும் வரவேற்று ஆதரித்து பேசிட்டாங்க, ஓஹோ ஆகோன்னு பாராட்டிட்டாங்க. ஒற்றை நபர் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த பில்ஸை இரவு முழுவதும் பல பக்கங்களை கண்விழித்து படித்து அந்த சட்டத்தில் இருக்கிற மக்கள் விரோத, தமிழர் விரோத, மாணவர்கள் விரோத, கல்வி கொள்கைக்கு தாரை வாக்குற அந்த தனியார் பல்கலைக்கழக தடுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடினேன். அதை போராடணுன்னு ஏன் வேல்முருகன் இவ்வளோ ஆபாசமாக கத்துற அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கட்டத்தில் அவர் வழி அனுப்பும்போது கேட்கும்போது நான் அதில் இருக்கிறத சொன்னேன். அதுக்கு பிறகு மற்ற தலைவர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னோம். சில இடங்களில் ஆசிரியர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் அதே முதலமைச்சர் போய் சந்திக்கும் போது சரி அப்படியா, சரி நம்ம ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு ரத்து பண்ணாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களுக்காகத்தான் நான் அவரை பரவாயில்ல நம்ம போய் சொல்லும்போது நானோ அண்ணன் திருமாவோ முத்தரசனோ வீரபாண்டியனோ ஜவஹர்லாவோ ஈஸ்வரனோ அண்ணன் வைகோவோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது மக்களுக்கு கெடுதியானது மோசமானது அப்படின்னு நாங்கள் சொன்ன பல விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு. ஆனால் நான் சொன்ன ஈழ இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு, சிறப்பு முகாம் மூடல், தமிழக வேலை தமிழருக்கு என்ற சில விஷயங்களை அவர் கேட்டுட்டு கேட்காத மாதிரி கடந்து போயிட்டே இருக்கார் 5 ஆண்டு காலம். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ அலிகேஷன் வச்சாலுமே மறுபடியும் இந்த திமுக ஆட்சி தொடரணும் அப்படின்றது அண்ணனுடைய விருப்பமா இருக்கா? ஓப்பனாக தான் கேட்குறேன். அண்ணன் இப்போ திமுக ஆட்சி 26ல் தொடரணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமா இருக்கான்னு கேட்குறேன். இல்லை நான் சொன்னது என்னுடைய பேச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போதைக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கருத்து கணிப்புகளிலே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று பெரும்பாலான அதை நீங்கள் விரும்புறீங்களான்னு கேட்குறேன். கணிப்பாக இருக்கலாம், அது கணிப்பாக இருக்கலாம். இல்லை நீங்கள் விரும்புறீங்களான்னு கேட்குறேன். இல்லை நான் கட்சியாக என்னுடைய தலைமையில் என்னுடைய அணியை ஆரம்பிச்சிட்டேங்க. என் நம்பி இத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க. அப்போ என்னுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கிற இந்த தலைவர்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு தான் என்னுடைய விருப்பம். அன்னைக்கு நான் ஒரு அணியை கட்டமைக்காத போது நான் திமுக வந்தால் பரவாயில்லை, பாசிச பாரதிய ஜனதா வருவதை காட்டிலும், எடப்பாடியை டெல்லிக்கு வர வைத்து கூட்டணி பேசுகின்ற அதிகாரமிக்க பாரதிய ஜனதா வருவதை காட்டிலும், அதிமுக வருவதை காட்டிலும் இன்றைக்கு குறைந்தபட்சமாக போய் கோபாலபுரத்தில் சண்டை போட்டேன்ல, சட்டமன்றத்தில் நேருக்கு முதலமைச்சர் சண்டை போடுற அவர் என்னையே ஏஞ்சி அவர் கட்சியில் தான் கூட்டணி அமைச்சிருக்கேன், அவருடைய சின்னத்தில் தான் நின்றுருக்கிறேன். சட்டமன்ற விதி பிரகாரம் நான் அவருடைய எம்எல்ஏ, சொந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுங்கன்னு எழுந்து பேசக்கூடிய அளவுக்கு நான் அவரை நேருக்கு நேரம் சண்டையிட்டும் கூட அவர் என்னை கூட்டணி கட்சி தலைவராக மதித்து வேல்முருகன் வாங்க ஏதாவது பேசிக்கலான்னு அண்ணாரிவாளத்துக்கு கூப்பிடுறாரு. அப்போ அங்கே என்னுடைய குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையை நிறைவேற்றாத காரணத்தால் நான் வெளியே இருக்கிறேன். ஆக இந்த குறைந்தபட்ச அந்த ஜனநாயக வெளி திமுகவிடம் இருக்கிறது என்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு வேல்முருகன் தலைமையில் ஒரு அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மிகச்சிறந்த கல்வியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், விவசாயிகள், சமூகத்தில் பின்தங்கிய எல்லா பிரிவினருக்கும் வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, கொய்யவரில் தொடங்கி துணி துவைக்கிற வண்ணார் சமூகத்திலிருந்து, முடி திருத்தூர் சமூகத்திலிருந்து, போயர் சமூகத்திலிருந்து, வேட்டுவ கவுண்டர் சமூகத்திலிருந்து தமிழ்நாட்டில் எத்தனை சமூகங்கள் வாழ்கிறதோ அத்தனை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை இந்த தேர்தலில் அவர்களுக்கான வாய்ப்புகளை கேட்டு நான் கொடுக்கல. 234 தொகுதி இருக்குது, நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டு போக மீதி இருக்கிற இடத்துல தான் தமிழக வாழ் உரிமை கட்சி சுமார் ஒரு 125 இடங்களில் கேமரா சின்னத்தில் தமிழக வாழ் உரிமை கட்சி வேட்பாளர்களும், மற்ற இடங்களில் நான் சொன்ன எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்புகளை நாங்கள் என்ன விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலையே பிரதானப்படி இது வரைக்கும் அரசியல்படுத்தப்படாத ஒரு பெருத்த எண்ணிக்கையில் இருந்த சமூகங்கள் தொடங்கி இஸ்லாமியர்கள் வரை எல்லாருக்குமே ஒரு சம வாய்ப்பையும் அவருடைய எண்ணிக்கையாட்டு அதுவும் இங்கே வந்திருக்க தடாராய்க்கும் கிளியர் கட்டாக ஆதரவு கொடுக்கும்போதே சொல்லிட்டார், எனக்கு 7% வேணும், நீ பெரிய கட்சியோ சின்ன கட்சியோலாம் இல்லை தலைவா, நீ ஒரு போராளி தலைவன், நான் ஒரு போராளி இயக்கத்திலேருந்து ஒன்று ஆதரிக்கிறேன், ஆனால் எனக்கு என் சமூக மக்களுக்கான
இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் முஸ்லீம்களுக்கான 7% பிரதிநிதித்துவம் வேணும்னு 14 சீட்டு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன போய் குறைச்சி கேட்குறீங்க, எங்கள் கட்சியில் 10க்கு மேற்பட்ட மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சீட்டு கொடுத்துருக்கேன், 14 இல்லை 24க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஆனால் பாவம், அவருக்கு 14% கொடுத்தேன். ஆனால் அவர் கொடுத்த வேட்பாளர்களில் பெரும்பான்மையான வேட்பாளர்களை எல்லாவரையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. தெளிவா ஒரே ஒரு கேள்வி மட்டும், இப்போ ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிரும் சொல்லிட்டு தான் என்கிட்ட ரகசியம்லாம் இருக்குது சொல்லிட்டு திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கடைசியில் ரகசியம் வந்து காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. குறைந்தபட்சம் ஒரு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு மூலமாக எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்தாரு. இப்போ நம்ம இங்கே அதிமுக வைக்கக்கூடிய இந்த லஞ்சம், லாவண்யம், ஆதிக்க சாதிகளுக்கு சப்போர்ட்டு, பிறமொழியாளர்களுக்கு முன்னுரிமை, இது எல்லாமே திமுகவுக்கும் பொருந்தது இல்லையா? எந்த வித மாற்றமும் இல்லாமல். அப்போ நீங்கள் திமுக மட்டும் வந்து சுயமா இங்க இருக்கு, அதிமுக அவரோட வந்துருச்சு அது பாஜகவுடைய அடிமையா மாறிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி திரும்பி கேட்கிறேன். இல்ல, அப்படி இல்லை. அதாவது அன்றைய சூழலில் உங்களுக்கு யதார்த்தத்தை நான் சொன்னேன். அன்றைய சூழலில் யதார்த்தத்தை நான் சட்டமன்றம் நடக்கும்போது நான் பேசின பேச்சு அது. அன்றைக்கு இருந்த ஒரு சூழல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு எப்படி இங்கே வந்து அமித்ஷா நடந்து கொண்டார், என்டிஏ கூட்டணின்னு சொன்னார், அதிமுக தலைமைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அதிமுக தலைமை எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக அன்றைக்கு இருந்த ஒரு சூழல், அன்றைக்கு பாரதிய ஜனதா ஆதிக்கம் செலுத்திய ஒரு சூழலில் நான் அப்படி உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி என்டிஏ கிளியர் கட்டாக அவர் சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், இந்த பச்சை தமிழ் தான் முதலமைச்சர், இந்த விவசாயி தான் முதலமைச்சர், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஸ்டாண்ட் எடுத்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே பாரதிய ஜனதா தலைகீழ நின்று பார்த்தாங்க, அவரை நசுக்கிறதுக்கு, அவரை மிரட்டுறதுக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு தனியாக நின்னார். அப்படி துணிச்சல் உள்ள தமிழர் தலைவர்கள் வேண்டும் தமிழ்நாட்டை ஆளணுன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் பேசப்பட்ட தருணம் அன்றைக்கு இந்த சூழல் இருந்தது. அதனால் அந்த கருத்தை சொன்னேன். இன்றைக்கி வேல்முருகன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தமிழக மக்களை 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டிடுறோம். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இப்போ மாலை வரைக்கும் எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியல இறுதி வேட்பாளர் பட்டியல. ஆக குறைஞ்சபட்சம் ஒரு 170 180 குறையாமல் நாங்கள் நிற்போம். எப்படி தான் நீங்கள் தள்ளுபடி பண்ணாலும் அதில் எங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை கொடுத்தா நாங்கள் அற்புதமான ஒரு ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமான நஞ்சு இல்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, கனிம கொள்ளை இல்லாமல், திருட்டு இல்லாமல், எந்த ஆபாச வாபுமுறை இல்லாமல், வக்கரம் இல்லாமல், பெண்கள் எந்த நேரத்தில் நடமாடக்கூடிய அளவுக்கு அற்புதமான தமிழீழ மண்ணில் எங்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்கிற ஒரு போராளி இயக்கம் எப்படி கற்பழிப்பு இல்லாமல், திருட்டு இல்லாமல், போதை இல்லாமல், கஞ்சா இல்லாமல் ஒரு 4வது படை என்கிற உயிர்கொடை படையை உருவாக்கி உலகமே வியக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு அரசை அங்கே தனித்தமிழீழ அரசை நடத்தி காட்டினார். தனி வங்கி இருந்துச்சு, தனி நீதிமன்றம் இருந்துச்சு, தனி போலீஸ் இருந்துச்சு, தனி இராணுவம் இருந்துச்சு, தனி விமானப்படை இருந்துச்சு, எல்லாம் கொண்ட ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட அற்புதமான ஒரு தனித்தமிழீழ அரசு இருந்துச்சு. உலக நாடுகள் அங்கீகரிக்கல, பண அச்சடிப்பு இல்லை. என் தேசத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்திய அரசுக்கிட்ட இந்தியாவில் வந்து தனிநாடு கேட்கணும்னு நான் சொல்லலை. இந்திய அரசு பண அச்சடிப்பை வச்சுக்கோங்க, வெளிவிவகார கொள்கையை வச்சுக்கோங்க, நாட்டு பாதுகாப்பை வச்சுக்கோங்க, தேவைப்பட்ட நீங்கள் வந்து ரயில்வே கூட வச்சுக்கோங்க, விமானத்தை கூட வச்சுங்க, மீதி எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க. மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்கள் என்ன செய்யறீங்க? எல்லாத்தையும் இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருந்துச்சு, அதையும் இன்றைக்கி தனதாக்கி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க. தொழிலாளர் நலத்துறை எங்ககிட்ட இருந்துச்சு, அதில் இன்றைக்கி வந்து நீங்கள் புதிய தொழில் சட்டம் ஒன்று கொண்டு வந்து, தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்து இங்கே இருக்கிற நலவாரியங்கள் எல்லாத்தையும் நாசமாக்குறீங்க. அப்போ நான் சொல்வது என்பது அதாவது தமிழர்கள் ஆண்டாலே அது தமிழருக்கான ஆட்சியாக இருக்காது. தமிழன் ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் அன்பை ஆதரவை பெற்றவன் இருக்க வேண்டும். இங்கே வாழக்கூடிய மொழிவழி சிறுபான்மைகள், இன்றைக்கி இங்கே வந்து மொழிவழி சிறுபான்மை இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் உருதுன்னு சொல்லக்கூடாது. 1956 ஐயா மணியரசு சொன்ன மாதிரி 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு முன்பிருந்து பல 100 ஆண்டுகளமாக இங்கே வாழக்கூடியவர்களை நாம் சகோதரர்களாக தமிழ் நாம் ஏற்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பென்னி குயிக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கடவுளாக நிகராக வணங்குறோம். எத்தனையோ தமிழ் அறிஞர்களை இங்கே இந்த மண்ணுக்கு சேவையாற்றியவர்களை நாம் தமிழர்களாக ஏற்கிறோம். வெளிநாட்டு போப்பை கூட நம்ம தமிழர்களாக நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது ஒரே சென்னை மாகாணமாக இருந்து மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காரணத்திற்காக தெலுங்கர்கள் என்றும், கன்னடர்கள் என்றும், மலையாளிகள் என்றும் நாம் ஒரு இன வெறியை ஊட்டாமல் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதே நேரத்தில் அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு, இப்போ அமைச்சரவையில் இங்கே இருக்கிற அத்தனை மொழிவழி சிறுபான்மை மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரணும். ஆனால் அது எந்த அளவில் கொடுக்கணும்? அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கொடுக்கணும். அதுக்காக தான் வேல்முருகன் சொல்லுகிறான், எல்லா பதவிகளிலும் அந்தந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதியுடன் கூடிய சம வாய்ப்பு வழங்குங்க. இன்றைக்கி இந்திய நாட்டினுடைய ஒரு பார்லிமெண்ட் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு 50 துறை இருக்குன்னு வச்சுங்க, 45 துறைக்கு ஒரே சமூகம். இந்திய நாட்டுடைய 176 நாட்டுக்கு தூதர்கள் இருக்காங்க, 170 பேர் ஒரே சமூகம். இந்த 6 பேரும் ஓபிசி தான், ஒரு எஸ்சி இல்லை, ஒரு எஸ்டி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதியரசர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 35க்கு மேற்பட்டவர்கள் யார்? எஃப்சி என்ற ஒரே சமூகம்.
60 நீதிபதி இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் என்ன நிலைமை? இதுதான் நிலைமை. இந்திய நாட்டுடைய தனித்து இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி, முப்படைக்கு தளபதிகளுக்கு நியமிக்கிறாங்க. இன்றைக்கி அது முப்படை தளபதிகள் இருந்தாங்க, இன்றைக்கி அதுக்கு ஒரே தளபதியாக நியமித்தாங்க. அதுக்கு யார் நியமிக்கப்படுறா? இந்த மாதிரியான தகவல் உரிமை ஆணையத்துக்கு யார் நியமிக்கப்படுறா? இந்த தனித்த அடையாளம் உள்ள இடங்களுக்கு, இந்திய நாட்டை ஆளக்கூடிய அதிகார பொருந்திய பதவிகளுக்கு யார் உட்கார்றாங்க அப்படிங்க பார்க்கும்போது அங்கு சமூக அநீதி நடைபெறுகிறது. அது டெல்லியில் நடைபெறுவது போல் இங்கும் நடைபெறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க, எல்லா சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கொடுங்க, பதவி உயர்களில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை சும்மா போட்டோவை வச்சுக்கிட்டு அவர் பிறந்த நாளில் இறந்த நாளில் மாலை போட்டு போய் மரியாதை நிற்கிறது அது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், பேசுகிறேன், வெளிப்படையாக பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் நான் உடச்சி பேசுகிறேன். அது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் என்னை வளரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், நான் எந்த சமூகங்களுக்கு எதிரான இல்லை, எந்த பெரிதொரு முதலமைச்சருக்கோ பெரிதொரு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. என்னுடைய நாடு தமிழ்நாடு, என்னுடைய மக்கள் தமிழ் மக்கள், அவங்க மொழி சிறுபான்மை உள்பட அவரவருக்கு உரிய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு எல்லாம் எல்லா பதவியும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ நமக்கு 50 பேர் இந்த அறையில் உட்காந்துருக்குறோம். நீங்கள் நல்லா ஆள் வாட்ட சட்டமாக இருக்கிறீங்க, பச்சை தமிழன். நீங்கள் 50 பேருக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை நீங்களும் தடா பாய் தோழரும் 3 பேர் மட்டும் சாப்பிட்டு 47 பேருக்கு சோறு இல்லை வெளியே எழுந்து போங்கன்னாக்கா எங்களுக்கு பசிக்கும் இல்லை? அதுதான் கேட்குறோம். தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் 10 மந்திரி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, இல்லை ஒரே மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா அது தவறு. ஆனால் அன்பர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான அமைச்சரவையில் இடம் கிடைக்கணும். ஒரு சிறுபான்மை ஒற்றை சமூகத்துக்கும் கிடைக்கணும், ஒரு பானசேருக்கும் கிடைக்கணும், ஒரு போயருக்கும் கிடைக்கணும், ஒரு வண்ணாருக்கும் கிடைக்கணும், ஒரு முடித்திருத்தூர் சமூகத்தில் சேர்ந்தவருக்கும் கிடைக்கணும். எல்லா சமூகங்களுக்கும் எல்லா பதவிகளும் கிடைக்கணும். அந்த சமூக நீதி கிடைச்சாதான் அது உண்மையான சமூக நீதி. அது தமிழ்நாட்டில் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் கலைஞர், நான் இல்லைன்னு மறுக்கலை. அதனால் சமூக நீதி அரசு அப்படின்னு மருத்துவர் ஐயா விழுப்புரத்தில் தனி சிம்மாசாரம் போட்டு கலைஞருக்கு மஞ்சள் சால்வை போத்தினார், நான் மறுக்கலை. 108 சாதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குதா? இன்னும் எத்தனை சமூகங்கள் இருக்குது, வெளிமணியில் சமூகங்கள். இப்போ என்னுடைய காஞ்சிபுரத்தில் காஞ்சி மக்கள் மன்றத்தால் பேணி காக்கப்படுகின்ற இருள சமூக மக்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறது? நாடோடிகளாக வாழ்கின்ற குறிஞ்சி நில மக்களுக்கு என்ன இங்கே பாதுகாப்பு இருக்கிறது? நரிக்குறவரில் 2-3 பிரிவு இருக்குது, என்னோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஒரு கவுன்சிலர் கூட 3 ஆண்டு காலமாக நாங்கள் வர முடியலன்றாங்க. முத்திரையிலே வளையல்னு ஒரு பிரிவு இருக்குது மதுரை பகுதியில், அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாதாரண கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் கூட வர முடியாது. எத்தனையோ இந்த மண்ணின் பூர்வீகக்கூடிய சமூகங்கள் இருக்கிறது, தமிழ் சமூகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் உரிய சமத்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் எல்லா பதவிகளும் கிடைப்பதற்கு ஒரு மாற்று அரசியலை லஞ்சம், லாவணியம், ஊழல் தவிர்த்து ஒரு நேர்மையான உண்மையான தமிழ் சமூகத்திற்கான மாற்று அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனி அணி. தோழர் வேல்முருகனுடைய அத்தனை போராட்டங்களையும் அறிந்தவனாக, ஒரு தமிழ் தேசிய போராளியாக ஏற்றுக்கொண்டவனாக இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த தேர்தல் என்பது ஏற்கனவே முதல்ல இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, இன்னும் விளக்கமாக எனக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பதில் வேணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் அதனுடைய முதன்மை கேள்வி பாசிச பாஜகவா, அதை எதிர்த்து களமாடுகிற ஜனநாயக சக்திகளா அப்படிங்கிறதான் முதன்மை கேள்வி. அதில் 2014 தொடங்கி இன்று வரையிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நாசகார திட்டங்களை நீங்களே சொல்கிறீங்க. அதில் சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மெஜாரிட்டி பெறலை, அவர்கள் நினைத்த மெஜாரிட்டி பெறலை. அதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இந்த மாநில தேர்தல்களை அவர்கள் அணுகுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். புதுச்சேரி வரைக்கும் செய்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் இருக்குது. இதன் மூலம் பாராளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் காத்திருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போராட்டத்தில் தொடராமல் வேல்முருகன் அவர்கள் கைவிடுகிறாரா? தன்னை அந்த போராட்டத்திலிருந்து கைவிட்டு விட்டு ஏற்கனவே நாம் இந்த ஆண்டாண்டு காலமாக நடத்துகிற இந்த சண்டை, அதுவும் முக்கியமான போராட்டங்கள் தான். ஆனால் முதன்மை போராட்டத்திலிருந்து விலகி இந்த போராட்டங்களை பற்றி பேசுவதால் என்ன வேல்முருகன் சாதிக்க போகிறார்? இந்த போராட்டத்தில் கைவிடுகிறாரா என்பது கேள்வி. அது முற்றுமுழுமாக நான் மறுக்கிறேன். இன்றைக்கும் ஒன்றிய அரசினுடைய பாசிச பாரதிய ஜனதாவினுடைய சங் பரிவார கும்பல்களுடைய அடாவடி, அநியாய, அட்டூழிய சட்டங்களை எதிர்ப்பது தான் என்னுடைய பிரதான வேலை. முதல் வேலையாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடு ஒரு அரசும் சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும். என்னோடு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் உள்ளடக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னை விட வீரியமாக எதிர்க்க வேண்டும், போராட வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பு பல தருணங்களில் பொய்யாகி இருக்கிறது. அதுதான் திமுகவுக்கென்று வருகின்ற போது
தலைவர் கலைஞர் சிலையை திறப்பதற்கு ஆர்எஸ்எஸ்லிருந்து உருவாகி இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அழைப்பதும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு தலைவராக இருந்த இந்த நாட்டுடைய பாதுகாப்பு உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங்கை ஸ்டாம்ப் வெளியிட அழைப்பதும், கோபேக் மோடி என்று வேல்முருகன் தொடங்கி வைத்த போராட்டத்தை பாராட்டி எங்களோடு இணைந்து கொண்ட திமுக இன்றைக்கு மோடி அவர்களை பல காலகட்டங்களில் இவர்களாக அழைப்பதும் அவர்கள் மறமறுத்த செய்தியும் எனக்கு தெரியும். அதே போன்று துணை முதலமைச்சர் முதற்கொண்டு தேடி சென்று அங்கு பார்த்துவிட்டு பேசி வருகின்ற செய்தியும், இங்கு சட்டமன்றத்திலும் பத்திரிகையிலும் ஊடகங்களில் பேசுகிற செய்திக்கும் நேர் எதிர்மறையான பல விடயங்களை உள்ளரசியலை மிக உணர்ந்தவனாக என்னால் அறிய முடிகிறது. உங்களை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த திமுக என்கிற மாபெரும் சமூக நீதி இயக்கம் என்று நம்பி நாம் சமரசமற்று சங்கிகளோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். ராஜகம்பீரன் ஐயாவெல்லாம் அடிக்க போறான், சங்கிகள் பாயறான். யாருக்காக வாதாடுறாரு? திமுக என்கிற திராவிட இயக்கத்திற்காக. இங்கே உட்கார்ந்துருக்க என்னுடைய நம்பர் சுபேர்லாம் எவ்வளவு சந்தித்திருக்கிறார். அப்போ இப்போ மற்ற பத்திரிகையாளர்களை பேசுகின்ற போது அவர்கள் எவ்வளவு வீரியமாக வேகமாக அவர்கள் பாய்ந்து வருகிறார்கள். அப்போ இவர்களை பாதுகாப்புற அரணாக திமுக இருக்கும், இருக்கணும், இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி நின்றோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் என்ன ஸ்டாண்டு? டாட்டாவுக்கு விமானம் இருக்கா? இந்திய அரசுக்கு சொந்தமா? ஏன் திமுக அரசு 5000 அந்த மண்ணின் பூர்வீகுடி தாழ்த்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட மக்களை அடியோடு தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிறது? அப்போ அவர்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? 8 வழிச்சாலை அன்றை எதிர்த்து திமுக இன்றைக்கு ஏவாவேலு பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாங்கள் எதிர்க்கவில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? இன்னொரு நண்பர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எட்டி வழக்கறிஞர். இவர் சங்கி கும்பலோட எவ்வளோ சண்டை போடுறாரு, தனியாலாம் யூடியூப்ல போற எவ்வளோ பேர் சங்கி கும்பல் கமான்ஸில் இவர் கழுவி ஊத்துறான். யாருக்காக இவர் அந்த திட்டம் வாங்குறாரு? யாருக்காக நாங்கள் எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் எங்கள் தங்கச்சியும் எங்கள் தாயையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம்? உங்களை தூக்கி நாங்கள் சுமந்ததால. அப்போ நீங்கள் எத்தனை இடத்துல சமரசம் செய்து கொண்டீர்கள் என்று புள்ளி விவரத்தை நான் அடுக்குவதற்கு தயார். என்னோடு திமுக முன்னணி தலைவர்கள் விவாதிக்க தயாரா? சொல்லுங்க. உள்ளே இருந்து தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன், அறிந்து கொண்டவன். சரி, நீங்கள் கேட்டால் நாங்கள் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறோம், எங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, கரண்டிக்கு உள்ளே இருக்குது, கரண்டியை பதமாக மேலே எடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் வெறுங்கரண்டியை வச்சுட்டு எப்படி வேணுமோ சுத்தரான்ற இதே டைலாக்கை சொல்லி சொல்லி எங்களை நீங்கள் மட்டுப்படுத்துவீங்களா? உங்களை விட வீரியமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் திமுகவை விட அதிமுக விட மனிதகுல விரோதி, அகற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதா என்பதில் வேல்முருகன் தெளிவாக இருக்கிறான். அதனால தானே வேல்முருகன் மேலே தேச விரோத வழக்குகள் பாயுது, என்எஸ்சி சட்டங்கள் பாயுது. நான் என்எல்சியில் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை வேணும், ஏக்கருக்கு 1 கோடின்னு கேட்குறேன். அவன் சொன்னாங்கிறதுக்காக திமுக அரசு என் மேலே தேச விரோத வழக்கு போடுது. என்னுடைய வீட்டை இடிக்கக்கூடாது, என்னுடைய மசூதி இடிக்கக்கூடாது, என்னுடைய பள்ளிக்கூடத்தை இடிக்கக்கூடாது, என்னுடைய பால்வாடியை இடிக்கக்கூடாது, என்னுடைய சர்ச்சை இடிக்கக்கூடாது. நான் போய் உட்காந்து போராடுறேன். இதுக்கு போட்டது திமுக அரசு தானே. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு ONGCக்கு எதிர்த்து நான் போராடுறேன். வேளாண்மை மண்டலத்தை அறிவிச்சார் எடப்பாடி. இன்றைக்கி வேளாண் மண்டலம் இவர் நான் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் எப்படி சட்டம் வருது, எப்படி அறிவிப்பு வந்துச்சு? அப்புறம் ஏற்று நின்று சட்டமன்றத்தில் போராடி நான் தானே சுட்டி காட்டி தடுத்து நிறுத்தினேன். டங்ஸ்டன்ஸுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? ஒட்டுமொத்த மதுரை மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ மக்கள் எழுச்சி இருந்தால், மக்கள் எதிர்ப்பு இருந்தால் பின்வாங்குவது, மக்களை சோதிப்பது, இங்கே இருக்கிற போராளிகளை உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை சோதிப்பது, சமூக செயல்பாட்டர்களை சோதிப்பது, அப்படியே நூல் விட்டு பார்ப்பது. எதிர்ப்பு எதுவும் இல்லைன்னா அப்படியே சிவப்பு கம்பளம் விரித்து ஒன்றிய அரசுடைய திட்டங்களை அனுமதிப்பது. மக்கள் எழுச்சி இருக்கிறது, போராட்டம் இருந்தது என்று சொன்னால் என் உயிரே போனாலும் இந்த ஸ்டாலின் பெயர் இருக்கின்ற வரையில், இந்த பதவியில் நான் இருக்கின்ற வரையில் டங்ஸ்டன் சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரையில், முதலமைச்சராக இருக்கின்ற வரையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். நீர்நிலைகளை பாழாக்கிற, நாசமாக்கிற 5000 குடும்பங்களை அடியோடு தூக்கி எறிகின்ற அந்த பூர்வீகுடி மக்களுடைய வீடுகளை இடித்து தரமாட்டமாக்க மாட்டேன் என்று ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? இங்க இருக்கிற வடநாட்டு பெரும் பணக்கார முதலாளிகளுக்காக இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், தலித்துகள், மீனவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், அவர்களை இடித்து தூக்கி தரமாட்டமாக்க வேண்டிய அவசியம் என்ன? தீக்குளித்து மாண்டு போகிறான். வேல்முருகன் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நடக்க விடாமல் தர்ணா செய்கிறான் ஒத்த ஆளா நின்று. ஒரு வார்த்தை ஆறுதலாக ஏன் முதலமைச்சர் வாயிலிருந்து வரவில்லை? ஏன் அமைச்சர்களிருந்து வரவில்லை? எதற்காக எங்கள் வீட்டை இடிக்கிறீங்க? செம்மஞ்சேரியில் நாங்கள் வாழ வேண்டுமா? செம்மஞ்சேரியில் தூக்கி போட்ட பிறகு, கண்ணகி நகரில் தூக்கி போட்ட பிறகு, எங்கள் கிருத்திக்காக இன்றைக்கு உலகளவில் சாதனை படைத்த பிறகு ஓடோடி சென்று கட்டிப்பிடித்து தனதாக்கி கொள்கின்ற திமுக அன்னைக்கு ஓப்பனா கேட்கிறேன், இத்தனை நாள் வரையிலும் வந்து கிருத்திகா எங்க இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அப்ப தமிழன் வெற்றி பெற்றால் கட்டி அணைத்து நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது தமிழனுக்கு என்ன பேரு? தமிழன் விழுந்தால் தட்டி கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தணும். நீங்க தமிழன் ஜெயிச்சா போய் தமிழர்கள் என்று தனதாக்கி கொள்வது, தமிழன் விழுந்தால் தூக்கி போட்டு மிரிச்சிட்டு ஒன்றிய அரசுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறது.
கருப்பு கொடையோட போனவங்க ஏன் வெள்ளை கொடையோட போனீங்க? பத்திரிகை ஊடக நண்பர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், மணி போன்றவர்கள் கேட்குறாங்களா? பதில் சொல்லுங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸில், ஹிந்துலாம் பாராட்டி பேசினா பாராட்டுறது, அதே விமர்சனம் பண்ணதை எடுத்துக்கிறது இல்லை. அப்போ ஒரு அரசன் என்பவன் எது சரி எது தவறு என்பதை ஆய்ந்து அறிந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து ஆன் தி ஸ்பாட்டில் ரிப்ளை வேணும். சட்டமன்றத்தில் பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு ஆன் தி ஸ்பாட்டில் பதில் சொல்லணும். தனிப்பட்ட தான் சொல்லணும். தனிப்பட்ட முதலமைச்சரோடு எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. ஆனால் அவர் சார்ந்த அரசு சார்பாக எனக்கு நிறைய ஐயங்கள் இருக்கிறது, கேள்விகள் இருக்கிறது. எத்தனை திட்டங்கள் என்னால் சொல்ல முடியும் தெரியுமா? நான் கேட்குறேன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, சாதி பெயரை சொல்கிறேன் என்று யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, நான் பாப்பாத்தி தான், என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சட்டமன்றத்தில் கர்ஜித்த அந்த ஜெயலலிதா இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தபோது உச்சநீதிமன்றத்தால் சட்டம் நிறைவேற்றி டெல்லிக்கு சென்று மாநிலங்களவை மக்களவையில் நிறைவேற்றி 69% இடஒதுக்கீட்டு இந்தியாவிற்கே முன்னெத்தியாராக காத்து நின்றார். இதே தி.க. வீரமணி ஓடோடி சென்று அவரை தனதாக்கி சமூக நீதி காத்து வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தார். நான் கேட்கிறேன், சமூக நீதி அரசு, திமுக அரசு ஒரிசாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறான், அல்லது குறைந்தபட்சம் டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறான், பீகாரில் பண்ணியிருக்கிறான், தெலுங்கானாவில் பண்ணியிருக்கான், கர்நாடகாவில் பண்ணியிருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் கரடியா, வேல்முருகனும், திருமாவளவன் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அத்தனை கூட்டணி கட்சிகளும் சொல்கிறது? ஏன் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ராகுல், நாங்கள் மீண்டும் காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற போது இந்திய முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொன்னாரா இல்லையா? நீங்கள் சொல்ல இல்லாமல் இருப்பதனுடைய சூட்சமம் என்ன? இங்கே 18% வாங்குகின்ற தலித்துகள் 25% வாங்குவா. இங்கே எஸ்டியா வாங்குறோம் 1% வாங்குறோம், 2% வாங்குவா. இங்கே எம்பிசியா 20% வாங்குறோம், 30% வாங்குவா. அப்போ நான் சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது முன்னேறிய RSS சித்தாந்தம் கருத்துள்ள அதிகாரிகள் உங்களை இயக்க விடாமல், சமநீதியை மக்களுக்கு தர விடாமல் தடுக்கிறான் இல்லையா? என்னுடைய அழுத்தத்துக்கோ, ஜி.கே. மணி அழுத்தத்துக்கோ, அன்புமணி அழுத்தத்துக்கோ, ராமதாஸ் அழுத்தத்துக்கோ, இல்லை என்னுடைய வேண்டுகோளுக்கோ நீங்கள் செவிசாய்ச்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு குறித்து, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் குழு அமைச்சிங்க. அந்த குழுவை நடைமுறைப்படுத்த விடாமல், இயங்க விடாமல் தடுத்த சக்தி எது? அதுதான் RSS சங் பரிவார கும்பல்களுடைய கைகள். அவர்கள் பேச்சுக்கு, அவர்கள் உத்தரவுக்கு முதலமைச்சர் தலையசைக்கிறார். அதனால்தான் சமூக நீதி வழங்கிய இந்த மண்ணில் 108 சாதிகளுக்கும் 21 உயிர்களை தியாகம் கொடுத்து போராடாத தமிழ்ச்சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த வேல்முருகனாகிய நான், அல்லது நான் சார்ந்திருந்த அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய வரைக்கும் கேட்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையே என்ன உங்களுக்கு தெரியல? பாண்டியன் பாமகவில் இருந்தவர் தானே. சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5% என்பது தேர்தலுக்காக எடப்பாடியோடு சேர்ந்து போட்ட ஒரு ஒப்பந்தம், அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துடைய முதல் தீர்மானமே சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டு அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி தர வேணும் அப்படி தானே. ஏன் சமூக நீதி அரசு, கலைஞருடைய மகன் ஏன் அதை செய்யலை? யார் தடுத்தது சொல்லுங்க? அதிமுக ஆட்சியில் நான், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நம்ம கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும், திருமாவளவன் உள்பட, அண்ணன் மணியரசன் உள்பட, ஐயா மீத்தேன் ஜெயராமன் உள்பட எல்லாரும் நாங்கள் போய் டெல்டாவில் போராட்டம் பண்ணி, நானே சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சு முதலமைச்சர் ஏஞ்சி அறிவிப்பு கொடுக்குறாரு, மக்கள் பிரச்சனைக்காக போராடிய இந்த வழக்குகள்லாம் திரும்ப பெறப்படும்னு. நான் கூட்டணி விட்டு வெளியே வந்த மறுநாள் அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்து, இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனுக்காக எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ONGCக்கு ஒரு சம்மனு, ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு சம்மனு, மீத்தேனுக்கு ஒரு சம்மன், 3 சம்மன் வந்திருக்கு எனக்கு. இப்போ தேர்தலில் காரணம் காட்டி எங்கள் வழக்கறிஞர் காந்திகுமார் அவர்களை அனுப்பி நான் தேர்தல் முடிந்த பிறகு ஆஜராகிறேன் என்று நீதிமன்றத்தில் விலக்கு பெற்று உங்கள் முன் நிற்கிறேன். இது என்ன அரசியல்? இது சங்க அரசியல், இது சங் பரிவார கும்பலுடைய அரசியல் இல்லையா? அப்போ நான் எங்கே முறைப்படுகிறேன் திமுகவோடு? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், திமுகவை விட என்னோடு இருப்பவர்கள் பாசிசத்தை, காஞ்சி மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை அம்பேத்கர் அமைப்புகள் என் பின்னாடி நிற்கிறாங்க, எத்தனை பெரியாரி அமைப்புகள் என் கூட நிற்கிறாங்க, எத்தனை உண்மையான தமிழ் தேசிய போராளிகள் என் கூட நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாசிச பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்கு ஆதரவாக இருக்கிறேன்னா, தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களாக உள்ளடக்கி நடத்தப்படுகின்ற தோழர் தமிழ்நயன் அவர்களை தலைவராக கொண்ட இயக்கம் என்னை ஆதரிக்குமா? ஆலப்பக்கம் முருகேசன்களும் தடா நல்லரசன்களும் எனக்கு பின்னால் வருவார்களா? எனக்காக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்களா? அவர்கள் பணத்துக்கு பதவிகள் பல ஆயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்க மறுக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய போராளிகளும் மாவோயிஸ்ட் இயக்கங்களிலிருந்து திரும்பி ஜனநாயக பாதைக்கு திரும்பிய பேர் சொல்லட்டுமா? சேலத்தில், கோயம்புத்தூரில் எத்தனை போராளிகள் என்னோடு இருக்கிறார்கள். எப்படி அவங்க என்னை ஆதரிப்பாங்க? உங்களுடைய நேர்மை பற்றியோ, உங்களுடைய அரசியலின் நேர்மை பற்றியோ கேள்வி அல்ல அது. இந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் அடக்குமுறை செலுத்தும் போது
மாநில அதிகாரத்தை குறைந்தபட்சம் பயன்படுத்தி உண்மையிலேயே மாநில அரசு அந்த அதிகார திமிரோடு நடந்து கொள்கின்ற பாசிசாவை எதிர்க்கின்ற போது அதை எதிர்க்கின்ற போராட்ட களத்தில், தேர்தல் அரசியல் களத்தில் வேண்டுமானால் வேல்முருகன் அதை தான் நான் கேட்கிறேன். போராட்ட அரசியல் களத்தில் நாளைக்கு இதே இடதுசாரி தலைவர்கள், இதே திமுக உள்ளிட்டவர்கள் இந்த அரசு பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுவதற்காக வேல்முருகனுக்கும் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்புக்கும் கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்க அதில் எனக்கு மாற்று சொல்லுங்க. தேர்தல் என்பதால் இந்த கேள்வி, தேர்தலில் இந்த அணியிலிருந்து வெளியேறுவது அல்லது உங்களுடைய முடிவு சரியானதாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. வேற வழி? நான் தேர்தல் அரசியல் கட்சி நடத்துறேனே, நான் மீண்டும் டிஎன்எல் மூவ்மெண்ட் நடத்தலையே. நான் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட வாக்கு அரசியலுக்கு வந்து விட்டவன், அந்த அரசியலிருந்து இந்த அரசியலுக்கு வந்து விட்டவன். இதைத்தான் ஜனநாயகம் அனுமதிக்கிறது. அதுக்கு தான் நான், நீங்கள் கவனமாக பாருங்கள், நான் வெளியேறினோடனே எனக்கு பல இடங்கள் கூடுதலாக தரேன்னு பேச்சுவார்த்தை நடந்தது. டெல்லியில் அமைச்சர் பதவி தரன்ற அளவுக்கு, நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பி தரன்ற அளவுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன. நான் அடி பண்ணலையே. அப்போ எனக்கான அரசியல் இந்த மக்களுக்கானது தான். இதில் பாசிசத்திற்கோ மற்றவங்க சொல்கிற மாதிரி பாயாசலாம் நான் சொல்ல விரும்பலை. நான் பாசிசத்துக்கு அன்று முதல் இன்று வரை என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நான் சமூக நீதிக்கானவன், சமத்துவத்துக்கானவன், சமநீதிக்கானவன். நான் பெரியாரை படித்திருக்கிறேன், அம்பேத்கரை படித்திருக்கிறேன், ஐயன் திருவள்ளூரை என்னை வழிகாட்டி தலைவராக ஏற்றிருக்கிறேன். அதனால் கார்ல் மார்க்ஸினே சமநிய கருத்துக்களை ஏற்றிருக்கிறேன். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.